வழக்கமா நாம ஒரு காய்கறி சந்தைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க தக்காளி வாங்கும்போது நடக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நேரடியானது தானே? ஆமா. அதாவது விலைய கேக்குறோம், பணத்தை குடுக்குறோம், பொருளை வாங்கிட்டு வர்றோம். ஒரு காரணம், ஒரு விளைவு. இது ஒரு தெளிவான, ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வு. கண்டிப்பா. ஆனா இப்போ உங்களுடைய இன்றைய குறிப்புகள பாக்கும்போது, நிலைமை அவ்ளோ எளிமையா இல்ல அப்படின்னு தான் தோணுது. ஆ? ஏன் அப்படி சொல்றீங்க? இப்போ நீங்க ஒரு தக்காளி வியாபாரி கிட்ட போய் விலை கேக்குறீங்க. அதுக்கு அவரு, "வெயிலால தக்காளி விலை ஏறல சார். வளைகுடா நாடுகள்ல நடக்கிற ஒரு மாபெரும் அரசியல் குழப்பம் தான் இதுக்கு காரணம்." அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நிஜமாவா? கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கே. கணிச்சிடலாம் அப்படின்னு அந்த வியாபாரி சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஆமா. சத்தியமா இது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு தான் தோணும். ஆனா நாம எடுத்துக்கிட்ட தகவல் தொகுப்பு இதுதான். முற்றிலும் சம்பந்தமே இல்லாத விஷயங்களை எல்லாம் எப்படி ஒண்ணோடு ஒண்ணு இணைச்சு ஒரு பிரம்மாண்டமான வலைய இந்த வீடியோ பின்னுது அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு விரிவா அலசப் போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஆனா இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது உண்மையா பொய்யா அப்படின்னு தீர்ப்பு எழுதுறது நம்ம வேலை கிடையாது. ஆமா, கண்டிப்பா. இணையத்துல உலாவும் இது போன்ற தகவல்கள் எப்படி மனித மூளைய நம்ப வைக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் உத்திகள் என்ன அப்படிங்கறத மூலப்பொருள்ல உள்ளத உள்ளபடியே எந்தவித அரசியல் சார்பும் இல்லாம நடுநிலையோட ஆராயறது தான் நம்ம நோக்கம். சரி. இப்போ முதல்ல அந்த காய்கறி பிரச்சனைக்கே வருவோம். கோடை காலத்துல வெயில் கொளுத்துது, அதனால விளைச்சல் குறைஞ்சி காய்கறி விலை உயர்ந்துடுச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தம் இல்லையா? ம். ஆமா. அதுதான் பொதுவான காரணம். ஆனா இந்த வீடியோ அதனை அடியோடு மறுக்குது. உண்மையான காரணம் வளைகுடா நாடுகள்ல நடக்கிற பஞ்சாயத்து தானா? அப்படியா? ஆமா. அதனுடைய பொருளாதார தாக்கத்தை மக்கள் கிட்ட மறைக்கவே இந்த வெயில் அப்படிங்கிற போர்வைய அரசாங்கம் பயன்படுத்துது அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முரண்பாட்டையும் அந்த வீடியோ சுட்டிக்காட்டுது. அதாவது தேர்தல் முடியற வரைக்கும் காய்கறி விலையில எந்த மாற்றமும் இல்ல. எல்லாம் கட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. ஆனா தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிடமே எப்படி திடீர்னு தக்காளி விலை ராக்கெட் வேகத்துல ஏறுச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. அதேதான். உண்மையான பொருளாதார சிக்கலை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள உங்க கவனத்தை திசை திருப்ப இப்படி ஒரு 10 தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குறது காலங்காலமா அரசுகள் செய்யற ஒரு திட்டம் அப்படின்னு இந்த வீடியோ வாதிடுது. ம். எனக்கு இது என்னவோ ஒரு மாயாஜால நிபுணர் மேடையில செய்யற கவனச்சிதறல் வித்தை போல தான் தோணுது. ஒரு கையில வித்தையை காட்டிட்டு மறுகையில நிஜமா நடக்கிறத மறைக்கிற மாதிரி. ஆமா, அந்த மிஸ்டைரக்ஷன் டெக்னிக் மாதிரி. கரெக்ட். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இதையெல்லாம் மக்கள் நிஜமாவே நம்புவாங்களா? அல்லது இது வெறும் கிளிக் பைட் தானா? ஏதோ ஒரு 4 ட்ரெண்டிங்கான வார்த்தைகளை, அதாவது தக்காளி, வளைகுடா, அரசியல், இதையெல்லாம் ஒண்ணா போட்டு அதிக வியூஸ் வாங்க செய்யற ஒரு தந்திரம் மட்டும்தானே இது? அப்படி சுலபமா சொல்லிட முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? இதுல பெரிய உளவியல் உத்தி இருக்கா என்ன? கண்டிப்பா. இத வெறும் கிளிக் பைட் அப்படின்னு சுருக்கிட முடியாது. இங்கதான் மனித உளவியலோட ஒரு முக்கியமான அம்சத்தை நாம கவனிக்கணும். இத உளவியல்ல ப்ரொபோர்ஷனாலிட்டி பயாஸ், அதாவது விகிதாச்சார சார்பு அப்படின்னு சொல்வாங்க. விகிதாச்சார சார்பு அப்படின்னா என்ன? அதாவது நம்ம மூளை எப்போதுமே ஒரு பெரிய விளைவுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ப துடிக்குது. ஓஹோ! இப்போ ஒரு நாட்டோட அதிபர் கொல்லப்படுறாருன்னு வச்சுப்போம். அத ஒரு சாதாரண தனிநபர் செஞ்சிருக்க முடியாது. அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு மாபெரும் சர்வதேச சதி இருக்கணும் தான் மக்கள் நம்புவாங்க. ம். ஆமா. சாதாரண காரணத்தை ஏத்துக்க மாட்டோம். அதே போலதான் தக்காளி விலை ரூபாய தாண்டும் போது அது சாமானியர்களோட மாதாந்திர பட்ஜெட்டையே உழுக்கிற ஒரு பெரிய விளைவு. அதுக்கு வெறும் வெயில் அப்படிங்கிற சாதாரண காரணம் நம்ம மூளைக்கு போதுமானதா இல்ல. அட ஆமால்ல. அந்த இடத்துல வளைகுடா நாடுகளின் ரகசிய போர் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான காரணத்தை வைக்கும்போது மனித மூளை அத ரொம்ப எளிதா ஏத்துக்குது. நம்ம கஷ்டத்தோட அளவிற்கு காரணமும் பெருசா இருக்கணும் அப்படின்னு நாம அறியாமலேயே விரும்புறோம். வாவ்! இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ நேரடியா பார்வையாளர்களை பார்த்து நீங்க சாதாரணமாக சிந்தித்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இது ஏன் அப்படி சொல்றாங்க? இது பார்வையாளர்களை தன்பக்கம் இழுப்பதற்கான ஒரு மிகச் சிறந்த தூண்டில். தூண்டிலா? எப்படி?
இப்படி சொல்றது மூலமா பாப்பவர்களை பார்த்து நீங்களும் மற்றவர்களை போல முட்டாள் இல்ல, திரைக்கு பின்னால நடக்கிற அந்த மாபெரும் ரகசியம் உங்களுக்கு புரிய போகுது அப்படின்னு ஒரு பிரத்யேகமான ரகசிய குழுவோட உறுப்பினரா அவங்கள உணர வைக்கிறாங்க. ஓ, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் கொடுக்கறாங்க. கரெக்ட். நம்ம சாதாரண பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு சர்வதேச முக்கியத்துவம் கொடுக்கப்படும்போது அது பார்க்கறவங்களுக்கு ஒருவித ஈகோ திருப்தியை கொடுக்குது. சரி, இப்போ ஒரு பக்கம் வளைகுடா பிரச்சனையால நம்ம பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வீடியோல எனக்கு சுத்தமா புரியாத மிகப்பெரிய முரண்பாடு அடுத்ததா தான் வருது. என்ன அது? இப்படி பொருளாதார வீழ்ச்சியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது சற்றும் சம்பந்தமே இல்லாம ஆந்திர பிரதேசத்துல கூகுள் நிறுவனம் 94,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகுது அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம தென்னிந்தியா அடுத்த சூப்பர் பவர் ஆக போகுது அப்படின்னு கணிக்கிறாங்க. இது பார்ப்பதற்கு சற்று முரண்பாடாக தோன்றலாம். பார்ப்பதற்கு முரண்பாடா? இது அப்பட்டமான முரண்பாடு. ஒரு பக்கம் தக்காளி வாங்க காசு இல்ல அப்படின்னு சாதாரண மக்களை பயமுறுத்துறது, மறுபக்கம் 94,000 கோடி குவிய போகுது அப்படின்னு மலைக்க வைக்கிறது. ஆமா. இந்த இரண்டுக்கும் ஏதாவது தர்க்க ரீதியான லாஜிக் இருக்கா என்ன? வளைகுடா பிரச்சனையால நாடு அழியுது அப்படின்னா எப்படி கூகுள் முதலீடு நாம சூப்பர் பவர் ஆகும்? இந்த வீடியோ தயாரிப்பாளர் தான் சொந்த கதையே தானே உடைக்கிறாரு அப்படின்னு தானே அர்த்தம்? நீங்க கேக்குறது மிக சரியான கேள்வி. தர்க்க ரீதியா பார்த்தா நீங்க சொல்றது 100% உண்மை. இந்த இரண்டு செய்திகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்புறம் ஏன் இதை ஒன்னா சொல்றாங்க? ஆனா உணர்வு பூர்வமாக பார்த்தா இது ஒரு மிக நுட்பமான உத்தி. இங்கதான் நம்ம காக்னிட்டிவ் டிஸானன்ஸ் அப்படின்னு சொல்ற முரண்பட்ட சிந்தனையால் ஏற்படும் மன உளைச்சலை பத்தி பேசணும். முரண்பட்ட சிந்தனை, இதுக்கும் அந்த வீடியோக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது மனிதர்களால ஒரே நேரத்துல இரண்டு முரண்பட்ட உண்மைகளை மன உளைச்சல் இல்லாம ஏத்துக்க முடியாது. இங்க அன்றாடம் காய்கறி வாங்க கஷ்டப்படுற ஒரு மைக்ரோ பொருளாதாரம் ஒரு உண்மை. சரி. அதே சமயம் நம்மை சுற்றி பிரம்மாண்டமான ஐடி நிறுவனங்கள், 10,000 கோடி வெளிநாட்டு முதலீடுகள் என நடக்கிற மேக்ரோ பொருளாதார வளர்ச்சி இன்னொரு உண்மை. இந்த இரண்டையும் சாமானிய மனிதன் தன் அன்றாட வாழ்வில பார்க்கறான். ஆமா, நியூஸ்ல பார்க்கறோம், நேர்லயும் உணர்றோம். நாடு இவ்ளோ வளருது, ஆனா ஏன் சட்ட பாக்கெட்ல ஏன் பணம் இல்ல அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவனுக்குள்ள இருக்குல்லவா? அந்த முரண்பாடு தான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ். இது மூளைக்கு ஒரு பெரிய சுமை. புரியுது. ஆனா இந்த மன உளைச்சல இந்த வீடியோ எப்படி பயன்படுத்துது? இந்த வீடியோ அந்த இரண்டு முரண்பட்ட தகவல்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக வைக்குது. வச்சுட்டு அவற்றிற்கு இடையே ஒரு கற்பனையான பாலத்தை உருவாக்குது. கற்பனையான பாலமா? ஆமா. பார்வையாளர்களோட மூளை இந்த முரண்பாட்டை சமாளிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க துடிக்குது. ஓஹோ, அப்படியானால் இந்த மாபெரும் உலகளாவிய மாற்றங்கள் நடப்பதால தான் அதோட பக்க விளைவா என் தக்காளி விலை ஏறியிருக்க போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அட கடவுளே! நாம சூப்பர் பவர் ஆக போறோம், அதுக்கான விலையத்தான் நான் இப்ப கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே ஒரு சமாதானத்தை உருவாக்கிக்கிறாங்க. ஓ, இப்படி ஒன்னா சேர்க்கும் போது அந்த முரண்பாடு மறைஞ்சிருது. கரெக்ட். இந்த முரண்பட்ட செய்திகளை ஒன்றாக தர்றது அந்த மன உளைச்சலை தீர்க்கும் ஒரு மருந்தாக செயல்படுது. அதனாலதான் பார்வையாளர்கள் முரண்பாடுகளை தாண்டி இறுதி வரை இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வாவ், நாம இது ரொம்ப சாதாரணமா கடந்து சென்றுடுவோம். ஆனா இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய மூளைச்சலவை இருக்கு அப்படிங்கிறது உண்மையாகவே வியப்பா இருக்கு. சரி, காய்கறி விலை, கூகுள் முதலீடு அப்படின்னு சென்ற வீடியோ தென்னிந்தியா சூப்பர் பவராக போகுது அப்படின்னு சொன்ன உடனே அதை வழிநடத்த போகும் அரசியல் தலைமை யார் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு தாவுது. ஆமா, பொருளாதாரத்திலிருந்து மெதுவா அரசியலுக்குள்ள நுழையறாங்க. இப்போ உங்களுடைய குறிப்புகள்ல உள்ள அந்த உள்ளூர் அரசியல் யூகங்களை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு முக்கியமான நபர், உயர் அதிகாரிகளுடன் நெருங்கி பழகும் ஒருவர், நடந்த தேர்தல்ல ஒரு குறிப்பிட்ட கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு கணித்துள்ளதா வீடியோல சொல்றாங்க. இது ஒரு நேரடியான கணிப்பு. ஆனா அதை சொல்லி முடிப்பதற்குள்ள அதுக்கு நேர்மாறாக நடிகர் ராதாரவி எப்போதோ பேசியதாக ஒரு டெம்ப்ளேட் செய்தியை கொண்டு வர்றாங்க. அந்த டெம்ப்ளேட் செய்தி என்ன சொல்லுது? முதன்முறையா முதலமைச்சரானவங்க நிரந்தரமாக நீடித்ததில்ல அல்லது வாழ்ந்ததில்ல அப்படின்னு ராதாரவி சொன்னதாக ஒரு தகவல் இணையத்துல உலாவுகிறதாம். இது அப்படியே 2016ஆம் ஆண்டு மறைந்த முதலமைச்சருக்கு நடந்த நிகழ்வுகளோட ஒப்பிடுறாங்க. ஓஹோ. எல்லாம் ஒரு சுழற்சி போல
மீண்டும் அதே 2016 லூப் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த விதமான நேரடி ஆதாரமும் இல்லாம ஒருத்தரோட பழைய பேச்சையும் கடந்த கால நிகழ்வையும் ஒன்னா இணைச்சு எதிர்காலத்தை கணிக்கிறாங்க. ம் அது மட்டுமல்ல, இதுல தான் உச்சகட்டமே இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்றாங்க? இந்த அரசியல் கணிப்புகளையும் நிஜ வாழ்க்கை நிகழ்வுகளையும் ஒரு திரைப்படத்தோட இணைக்கிறாங்க. திரைப்படத்தோடயா? எந்த படம்? சமீபத்துல வெளிவந்த ஹவுஸ்மேட் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல முதலமைச்சர் ஒருவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு இறந்து போவது போல ஒரு காட்சி இருக்காம். அந்த படத்துக்கும் நிஜ அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி. ஆனா அந்த மருத்துவமனை காட்சியில வர்ற அரசியல்வாதியோட பேரை கூர்ந்து கவனிக்குமாறு பார்வையாளர்களை அந்த வீடியோ தூண்டுது. ராதாரவியின் பேச்சு, 2016ஆம் ஆண்டு நிகழ்வு, ஹவுஸ்மேட் திரைப்படம். இவை மூன்றையும் இணைத்து பார்த்தால் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தானாக புரிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வகையான எசோட்டெரிசிசம், அதாவது ரகசிய அறிவை தேடும் ஒரு உளவியல் உத்தி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இது ஹாலிவுட் திரைப்படங்கள்ல வர துப்பறிய நிபுணர்களை தான் நினைவூட்டுது. ஒரு பெரிய சுவர்ல நிறைய புகைப்படங்களை ஒட்டி ஒரு சிவப்பு நூலால இணைச்சு தேடுவாங்களே, அந்த கான்ஸ்பிரசி போர்டு மாதிரி. ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏதோ ஒரு திரைப்படத்துல வர காட்சியை வச்சு நிஜ வாழ்க்கையோட அரசியலை எப்படி கணிக்க முடியும்? இந்த இணைய கணிப்பாளர்கள் ஏன் நேரடியாக தங்கள் கருத்தை சொல்லாம இப்படி படக்காட்சிகளையும் பழைய நிகழ்வுகளையும் காட்டி மக்களை புதிர் போல யூகிக்க சொல்றாங்க? தைரியமா இதுதான் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாமே. ஏன்னா நேரடியாக சொன்னா அது வெறும் செய்தி. அத மக்கள் உடனே நம்ப மாட்டாங்க அல்லது விவாதம் செய்வாங்க. கரெக்ட். ஆனா திரைப்பட காட்சிகளிலும் பழைய பேச்சுகளிலும் ரகசிய குறியீடுகள் ஒளிந்திருப்பதாக சொல்லும்போது அது ஒரு விளையாட்டா மாறிடுது. மனித மூளை எப்போதுமே புதிர்களை விடுவிப்பதில் அதீத ஆர்வம் காட்டும். சாதாரண செய்திகளை விட இப்படிப்பட்ட ரகசிய குறியீடுகளை தேடி கண்டுபிடிப்பது அவங்களுக்கு ஒருவித அறிவுபூர்வமான திருப்தியை அளிக்குது. அதாவது நான் இதை என் சொந்த மூளையை பயன்படுத்தி கண்டுபிடிச்சா அப்படிங்கிற ஒரு பெருமை அவங்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்றீங்களா? முற்றிலும் உண்மை. ஒரு விஷயத்த நாம சுயமாக கண்டுபிடிச்சதா நினைக்கும் போது அந்த முடிவை நாம தீவிரமா நம்ப தொடங்குவோம். யாரோ ஒருவர் நம்மிடம் திணித்த கருத்தாக இல்லாம அது நமது சொந்த கருத்தாக மாறிவிடுகிறது. ஓஹோ. இந்த வீடியோவோட படைப்பாளி பார்வையாளர்களை வெறும் செய்தியை கேட்பவர்களாக வைத்திருக்கவில்லை, அவங்கள தான் வளையல இழுத்து மர்மத்தை அழிக்கும் சக துப்பறிவாளர்களா மாற்றாரு. ஆமா, நீங்களே கண்டுபிடிங்கன்னு ஒரு வேலையை கொடுக்கறாரு. எல்லாவற்றையும் காட்டிவிட்டு இறுதியில் நான் எதையும் சொல்லவில்லை, நீங்களே கண்டுபிடித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்வையாளர் அந்த மாயைக்குள்ள முழுமையா விழுந்துடுறாரு. பாப் கல்ச்சர் மூலம் அரசியல் செய்திகளை சொல்றது அப்படிங்கிறது செய்தியை ஒரு பொழுதுபோக்காக மாற்றும் ஒரு கவர்ச்சிகரமான உத்தி. அப்பா, இந்த மொத்த கதையையும் சற்று பின்னோக்கி பார்த்தா உண்மையிலேயே தலை சுத்துது. உங்களுடைய குறிப்புகளை படித்து பார்க்கும்போது தக்காளி வலையில் ஆரம்பித்த ஒரு சாதாரண தேடல், வளைகுடா நாடுகளின் அரசியல் பஞ்சாயத்து, கூகுளின் 94,000 கோடி முதலீடு, ஒரு தனிநபரின் அரசியல் கணிப்பு, நடிகர் ராதாரவியின் பேச்சு, 2016 நினைவுகள், கடைசியாக ஹவுஸ்மேட் திரைப்படத்தோடு இணைக்கப்பட்ட தமிழக அரசியல் யூகங்கள் என இது ஒரு மலைக்க வைக்கும் ரோலர் கோஸ்டர் பயணம் போல அல்லவா இருக்கு. இந்த எல்லா டாபிக்குகளுக்கும் நிஜத்துல எந்த தொடர்பும் இல்ல. ஆனா இந்த வீடியோ அதனை ரொம்ப அழகாக இணைத்து விட்டது. இதுதான் இன்றைய டிஜிட்டல் உலகின் தகவல் கட்டமைப்பு. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். என்ன கேள்வி? ஏன் இதை பற்றி கவலைப்பட வேண்டும்? ஒரு யூடியூப் வீடியோவை எதற்கு இவ்வளவு ஆழமாக அலச வேண்டும் அப்படின்னு? அதற்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? நாம தினமும் யூடியூப், வாட்ஸ்ஆப் போன்ற தளங்கள்ல கடந்து செல்லும் தகவல்கள் வெறும் செய்திகள் கிடையாது. நமது சிந்தனையை கட்டமைக்க, நமது அச்சங்களை தூண்ட, நம்மை அறியாமலேயே நம்மை ஒரு குறிப்பிட்ட திசையில நகர்த்த வடிவமைக்கப்பட்ட உளவியல் தந்திரங்கள் அவை. தக்காளி விலை அப்படிங்கிற நமது அன்றாட பிரச்சனையை கையில் எடுத்து நம்ம கவனத்தை ஈர்த்து பிறகு மெல்ல மெல்ல தங்களுக்கு தேவையான ஒரு அரசியல் அல்லது பொருளாதார கதையை நம்ம மூளைக்குள் விதைக்கிறாங்க. இது எவ்வளோ சாதுரியமான வேலைப்பாடு அப்படிங்கிறத உங்களது குறிப்புகள் மூலமாக இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கின்றோம். தகவல்கள் எப்போதுமே ஆபத்தானவை அல்ல. ஆனா அந்த தகவல்கள் எப்படி ஒன்றோடொன்று இணைக்கப்படுது அப்படிங்கிற அந்த விதம்தான் இங்க மிக முக்கியமானது. ஒவ்வொரு முறையும்
ஒரு புதிய தகவல் நமக்கு தரப்படும்போது அதன் பின்னால் இருக்கும் உளவியல் தந்திரம் என்ன என்பதை பகுத்தறிந்து பார்ப்பதே நமது மனத்தெளிவை காப்பாற்றும். சரி, இந்த ஆழமான உரையாடலை முடிப்பதற்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வியை நான் விட்டுச் செல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தது போல சில தடயங்களை மட்டும் நமக்கு கொடுத்துவிட்டு மீதியை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இணையத்துல நம்மை தூண்டுகிறார்களே. அப்படி தூண்டப்படும் போது நாம நிஜமாகவே உண்மையை சுயமாக தேடி கண்டுபிடிக்கிறோமா, அல்லது அவர்கள் ஏற்கனவே வரைந்து வைத்த ஒரு கண்ணுக்கு தெரியாத கோட்டில் நம்மை அறியாமலேயே நாம ஒரு கைப்பாவையாக பயணிக்கிறோமா? அடுத்த முறை நீங்க ஒரு வைரல் செய்தியோ அல்லது மர்மங்கள் நிறைந்த ஒரு சதித்திட்ட வீடியோவையோ பார்க்கும்போது ஒரு நிமிடம் நின்று இதை சற்று சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா. இந்த கேள்வி நீங்க இணையத்தை பயன்படுத்தும் விதத்தையே முற்றிலுமாக மாற்றிவிடும். உங்களை மீண்டும் சிந்திக்க வைக்கும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு நாம அடுத்த முறை சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து சிந்தியுங்கள்.